நம்ம லைஃபோட கனெக்டா இருக்கிற படத்த பார்க்குறப்போ, நமக்கு எவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமோ, அந்த மாரியான ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி குறிக்கிறது தான் என் ஜன்னலுக்கு வெளியே. திரு மாரநதி என்று புத்தகத்துல, ஒரு மனிதன் தன் ஜன்னலுக்கு வெளியே தன்னோட சமுதாயத்தையும், மக்களோட உணர்ச்சிகளையும், அரசியல் வாய்ந்த விஷயங்களையும், தன்னோட தனிமையும், தன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் எப்படி அவரு உணர்வு பூர்வமா பார்க்குறாரு அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஜன்னலுக்கு வெளியே மனிதர்களின் போராட்டம் மட்டுமில்ல, மனிதர்களின் மனசுக்குள் நடக்கும் போராட்டங்கள் பத்தியும் இந்த புத்தகம் நமக்கு தெளிவா இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தோட கோர் ஐடியா என்ன கேட்டா, ஆ ஒரு மனிதன உணர்வுபூர்வமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்போ, அந்த எந்த பிரச்சனையும் வராது. பாதி பிரச்சனை அங்கேயே முடிச்சிடுது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட இருக்கா. இந்த புத்தகத்த படிச்சு முடிக்கிறப்போ கண்டிப்பா, அட இந்த இன்சிடென்ட்லாம் நம்ம லைஃப்ல நடந்த மாரியே இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ற மாரி கண்டிப்பா இருக்கும். நீங்க எல்லாரும் இந்த புத்தகத்த படிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல கனெக்ட் ஆன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்கள என்னுடைய 8th புக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.